ஆத்துமாவை கவனி. நம்முடைய ஆத்துமாவும் நம்மை பார்த்து சொல்லுகிறது, தினமும் என்னை கவனி. அந்த ஆத்துமா அது விலையேற பெற்றது. இந்த வெளிப்பிரகாரமான தோற்றத்திற்கு என்ன பண்ணப்படவில்லை, ரட்சிப்பு அளிக்கப்படவில்லை. ரட்சிப்பு அளிக்கப்பட்டது எதற்குனா, நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனாகிய ஆத்துமாவிலே என்னாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கலைனாலே பாவம்தான். அப்ப இந்த சரீரத்தின் மூலமாய் நம்ம என்ன பண்றோம், இந்த சரீரம் பாவத்தினால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சம் என்ன, இந்த மாம்சத்தை ஆவியும் மாம்சமும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்குதான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஆவி என்ன பண்ணுது, நீ என்ன பண்ணு, ஆவியானவருக்கு ஏற்றபடி நீ நடந்து கொள். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரை நீ என்ன பண்ணு, அவரை நீ போக்கஸ் பண்ணு. அவர் சொல்லுகிறத செய், அவர் போற இடத்துக்கு போ, அவர் காட்டுறத பாரு. ஆனா மாம்சம் என்ன பண்ணுதுன்னா, எதையெல்லாம் பார்க்குதோ, அந்த கண்ணும் மாம்சத்துலதான் இருக்கு. அதனால அந்த கண்ணு எதையெல்லாம் பார்க்குதோ அதையெல்லாம் என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் இந்த சரீரத்திற்கு ரட்சிப்பை கொடுக்காமல் ஆத்துமாவிற்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் எப்ப டேன் ஆகுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு எழுப்புதல் வந்து ஆண்டவருக்காக என்ன பண்ணுவாங்க, நல்லா செய்வாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. நீங்க மாம்சத்தினால ஓடுனீங்கன்னா உங்களால ஒரு அளவுக்கு மேல என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. நீங்கள் ஆத்துமாவை கவனிக்க வேண்டும். அதை சொல்லும் போதே சொல்றாங்க, விலையேற பெற்ற ரட்சிப்பு. அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவிற்கு அந்த ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால அந்த உள்ளான மனிதனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்பப்போ கவனிங்க. எப்படி இருக்கிறான், உயிரோட இருக்கிறானா இல்லையா? அதுவே அநேகருக்கு சந்தேகம். அவன் உயிரோட இருக்கிறான்றதுக்கு அடையாளம் என்னன்னா, நீங்க தேவனுடைய சமூகம், அது சபை மட்டும் இல்லை, நீங்கள் தனியாக ஜெபிக்கும் பொழுதும் சரி, இல்லை வேற எந்த ஆராதனைக்கு நீங்கள் சென்றாலும் சரி, இல்லை யூடியூப்லேயே நீங்கள் ஒரு ஆராதனையை பார்த்து அதோடு ஆராதித்து கொண்டிருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க தேவ பிரசன்னத்தை உங்களால் உணர முடியவில்லை என்றால் உங்கள் உள்ளான மனிதன் அவர் ஐசியூல இருக்கிறார் என்று சொல்லி மிக கவலைக்கிடமாக சொல்லுவாங்களே, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஆத்துமாவின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறதாம். அப்படி என்னால உணர முடியுது. நான் வந்த உடனே தேவ பிரசன்னத்தை உணர முடிந்திருக்கிறது. அப்ப இந்த ஆத்துமாவோடு தேவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும்.